நம்ம வந்து டபுள் பூஸ்ட்டு பிசிபி கனெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் 3 வைண்டிங் வரும். இது ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்கில் 3 கோர் வரும். இது டெர்ஷரி வைண்டிங். சிங்கிள் பூஸ்ட்டுக்கும் டபுள் பூஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, இந்த செகண்டரி வைண்டிங்கில் வந்து ஒரு வைண்டிங் வந்து எக்ஸ்ட்ராவாக டபுள் பூஸ்ட்டில் வரும். சிங்கிள் பூஸ்ட்டில் வந்து 2 லீடு மட்டும் தான் வரும். அதில் 2 வர்றதுனால தான் இங்கே நம்ம லூப் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து லூப் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து லூப் பண்ணியிருப்போம். இது டபுள் பூஸ்ட்னால லூப் பண்ண வேணாம். நம்ம சிமிலரான கனெக்ஷன் தான் ரெண்டுமே. ஒரே ஒரு இதை மட்டும் தான் மாற்ற போகிறோம். அந்த செகண்டரி வைண்டிங் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா வரும், அதை மட்டும் தான் மாற்றுவோம். இது எல்லாமே ஒரே கனெக்ஷன் தான். இந்த சிங்கிள் பூஸ்ட்டில் பார்த்தோமா தான் இந்த டெர்ஷரி வைண்டிங். இந்த டெர்ஷரி வைண்டிங்கில் ஒன்று வந்து ரெட் கலர் வயரும், ஒன்று பிளாக் கலர் வயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட்டும் பிளாக்கையும் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபீட்பேக் டெர்மினல். இங்கே 2 பிளாக் கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெண்டு பொருள் ஒன்றா சேர்த்துருக்கோம். இது வந்து செகண்டரி வைண்டிங்கோட எண்டிங் பாயிண்ட்டையும் ப்ரைமரி வைண்டிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் ஒன்றா லெக் அடித்து அதுலேருந்து ரெட் கலர் ஒயரு ஒரு லெக் அடித்து இது ஒரு ஃபஸ்ட்டு ரிலேவோட என்சி பாயிண்ட்டு இது ஒரு தான் என்சி பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு ரிலே என்சி பாயிண்ட்டு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செகண்டரி வைண்டிங்கோட ஸ்டார்டிங் லீடு தான். இதில் வந்து ப்ளூ கலர் ஒயர் கனெக்ட் பண்ணி லெக் வச்சுருப்போம். அந்த லெக்கு வந்து இதில் வர ஃபஸ்ட்டு ரிலேயில் வர இந்த என்சி பாயிண்ட்டையும் செகண்டரி ரிலேயில் வர NCNO பாயிண்ட்டு இது இருக்குல்ல, இந்த NCNO பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து செகண்டரி வைண்டிங்கோட மிடில் பாயிண்ட்டு. இதில் வந்து 2 கோடு ஒன்றா வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த 2 கோடு ஒன்றா வர இது வந்து எல்லோ கலர் ஒயர் அடிச்சிருக்கோம். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து செகண்டு ரிலேவோட NO பாயிண்ட்டு அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரைமரியோட எண்டிங் பாயிண்ட். இந்த ப்ரைமரி எண்டிங் பாயிண்டில் வந்து நம்ம நியூட்ரல் ஒயர்ஸ் எல்லாம் கொடுப்போம். இந்த நியூட்ரல் ஒயர்ஸில் வந்து மொத்தம் 3 ஒயர் வரும். இந்த 3 ஒயர் வந்து ஒன்று வந்து போர்டுக்காக கொடுப்போம், போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர் வரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இன்கமிங்லேருந்து 3 கோர் ஒயர், அந்த 3 கோர் ஒயர்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஒயர் நியூட்ரல் ஒயர் வரும். அதுவும் இதில் தான் வந்து லூப் பண்ணணும். அப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு அவுட்டில் இந்த கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டரில் ஒரு நியூட்ரல் கொடுப்போம். அந்த நியூட்ரலும் இங்கே தான் வந்து இங்கேருந்து தான் நம்ம லூப் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இந்த இன்கம்மர்லேருந்து வர அந்த ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம போர்டில் வந்து இங்கே இருக்க காமன் இதில் கொடுப்போம். இது இருக்குது, இதுதான் இன்கம்மிங்கோட. நம்ம பிசிபிலேருந்து அவுட் கோயிங் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இங்கே கனெக்ட் பண்ணி ரெட் கலர் ஒயரு இங்கே கனெக்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே வர இந்த கனெக்டரில் வந்துடும். இந்த கனெக்டரில் ஃபேஸ் இடத்துல வந்துடும். அப்புறம் இந்த 3 கோர்லேருந்து வர இந்த எல்லோ மாதிரி இருக்குங்களா, அது வந்து எர்த்து ஒயரு. இந்த எர்த்து வந்து டைரெக்டாக இந்த இதுக்கு வந்துடும். கனெக்டருக்கு வெளியில் நம்ம அவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க கனெக்டருக்கு வந்து ஒரு எர்த்து வந்துடும். அப்புறம் இந்த எர்த்து ஒயர்லேருந்து ஒரு லூப் அடித்து லூப் பண்ணியிருக்காங்க. இந்த லூப் அடித்து இங்கேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு வந்துடும், இந்த பாடி எர்த்துக்காக. இதான் ஃப்ரண்ட்டு பேனலு. இது பின்னாடி வந்து இந்த LED இது இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுற அந்த பட்டன்லாம் இருக்கும். இதுதான் இப்படி தான் இது செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் போடலாம். இந்த யூனிட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிசிபியில் நம்ம டபுள் பூஸ்டோட ஐசி போடணும். இந்த ஐசி ப்ரோக்ராம் வீடியோ தனியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கனெக்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பேனலில் இருக்க அந்த LED பிசிபி
ஃப்ரண்ட்டில் இருக்கும், அது வந்து கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேனல் கனெக்டரை வந்து இது பண்ணியாச்சு. இதுதான் லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஆச்சு 140 ரேஞ்சில் இருக்குது, 140 இன்புட்டில் இருக்குது, 193 வருது, 190 அதான் 50 பூஸ்ட் ஆகுது நமக்கு ஃபஸ்ட்டு, 140 அந்த ரேஞ்சில். அடுத்த சேஞ்ச் ஓவர் பார்த்திங்கன்னா 180 கொடுத்துருக்கோம். 180 கொடுத்தா தான் நம்மளோட அவுட்புட் வந்து 215 வருது. 35 பூஸ்ட் ஆகுது நம்மளுக்கு 180ல். நம்மளோட அடுத்த சேஞ்ச் ஓவர் வந்து 205க்கு மேலே இருக்கும். இந்த 205க்கு மேலே சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சுன்னா அது வந்து பைபாஸ் தான், நம்மளுக்கு டைரக்ட் கரண்ட் தான். நம்மளுக்கு என்ன இன்புட் வருதோ அதே தான் அவுட்புட்லேயும் வரும். ஒரு 238க்கு மேலே நம்மளுக்கு பக் பூஸ்ட் ஆகும். பக் பூஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு 210 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். 40 45க்கு அந்த மாதிரி 30 அந்த மாதிரி பக் பூஸ்ட் ஆகும். இப்போ இந்த யூனிட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் பேக் பண்ணிக்கலாம்.